ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فيقول الله تعالى في محكمه التنزيل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. وقال الله تعالى أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال الله تعالى أيضا قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. وعن أبي هريرة رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول جعل الله الرحمة 100 جزء فأمسك عنده 99 وأنزل في الأرض جزءا واحدا ومن ذلك الجزء يتراحم الخلق حتى ترفع الفرس حافرها عن ولدها خشية أن تصيبه أو كما قال حبيبي صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய நல்லடியார்களே, தஃப்சீருடைய பாடத்தில் முன்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற சூரத்துல் ஃபாத்திஹால வரக்கூடிய பிஸ்மில்லாவுடைய அதுலேயும் அல்லாஹுடைய வார்த்தையுடைய விடயத்தில் இதில் அகீதா சம்பந்தப்பட்டதுனால எந்த விடயத்தில் நாங்கள் எதை ஏற்றுக்கொள்ளணும், எந்த அகீதா சரியானது, எங்களோட நாட்டில் அகீதாவுக்கு மாற்றமான சில கூட்டங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமானவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அகீதாவுக்கு மாற்றமானவர்கள். அவர்கள் ஷியாக்கள், காதியானிகள், பஹாயிசம், அடுத்தது அப்துல் ரவுஃபுடைய வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லி அனைத்தும் அவனே என்று சொல்லக்கூடிய கொள்கைகள், பைல்வான் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கொள்கைகள், அது மாதிரி இன்னும் பலவைகள் இருக்கின்றது. இவைகள் அனைத்தும் அகீதாவுக்கு இஸ்லாத்தை விட்டு மாற்றமானவர்கள். அதே போன்றோ இஸ்லாத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கு உட்பட்டவர்கள் யார் என்பதும் என்னைய பாடத்தில் சொல்லப்பட்டது. கொஞ்சம் ஞாபகத்துக்காக வேண்டி சொல்லிக் கொள்கிறேன். முதலாவது தரீக்காண்டு சொல்லக்கூடியது எங்கள் நாட்டில் பூர்வீகமான ஒரு கொள்கையை சார்ந்தது, எங்கள் நாட்டில் அடிப்படையான கொள்கையை சார்ந்தது. இதில் தரீக்கால காதிரியா, நக்ஷபந்தியா, ஷாதிலியா, ரிஃபாயியா, இன்னும் சில தரீக்காக்கள் இருக்கின்றது. இவைகள் அனைத்தும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கு உட்பட்டவர்கள். இவங்களுடைய அடிப்படை கொள்கைகள் எதுவும் இஸ்லாத்தை விட்டு தூரமானவைகள் அல்ல என்பது கூறப்பட்டது. இரண்டாவது ஜமாத்து தப்லீக், தப்லீகுடைய அமைப்பு, அதுவும் இந்த நாட்டில் பரவலாக இருக்குது. இதுவும் ஷிர்கை விட்டும் அகீதாவை விட்டும் தூரமானதல்ல, அதுவும் முஸ்லீம்கள் தான். அவர்களும் ஜமாத்து தப்லீக் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கு உட்பட்டவர்கள். அடுத்தது ஜமாத்துல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கொள்கை. இது ஒவ்வொன்றும் அவங்களுடைய காலம் எப்போ ஆரம்பித்தது, என்ன நோக்கத்தில் ஆரம்பித்தது என்பதெல்லாம் மிக விரிவாக இருக்குது. அந்தந்த கொள்கையில அடிப்படை உள்ளவர்கள், அந்தந்த கொள்கையில் உள்ளவர்கள், நாங்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த கொள்கையில அடிப்படைகள் என்ன என்பதாக நாங்கள் தெரிந்து கொள்வது ஆக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது ஜமாத்துல் இஸ்லாம். அதே போன்று தௌஹீத் என்ற இயக்கம், இதுல பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். அதே போன்று ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. இத மாதிரி பல கொள்கைகள் எங்க நாட்டில் இருக்குது. இதுல அகீதாவுக்கு உட்பட்டவர்கள், அதாவது இஸ்லாத்தில இவர்கள் சார்ந்தவர்களா இல்லையா என்பது ஜமியத்துல் உலமா மூலமாக எங்களுக்கு முடிவு சொல்லப்பட்ட விடயம். எங்களுக்கு தேவையானவைகளை ஜமியத்துல் உலமா மூலமாக எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். இப்படியான விடயங்கள் நாங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல நாங்க யோசிக்கணும், நான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கு உட்பட்ட அகீதாவுக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுதோ நான் ஒரு கொள்கையை சார்ந்தவனாக இருக்கிறேன். இந்த கொள்கையில இருந்தால் நான்
இதுல மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற இயலுமான்னு கேட்டா எந்த ஒரு கொள்கையிலையும் முழுமையாக மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அவங்களுடைய அடிப்படை கொள்கைகள் எதுவும் இல்லை. ஆனா அவர்கள் செய்திருக்கக்கூடியவைகள் அனைத்தும் ஒரு மனிதனை வழி நடாத்தி பரிபூரணமான தீன அடைவதற்குரிய குறிக்கோள்களை செய்திருக்கிறார்கள். ஒரு கொள்கையில் உள்ளவர் சிலவைகள் இன்னொரு கொள்கையில கிடைக்காது, இன்னொரு கொள்கையில் உள்ளவை விடயங்கள் இன்னொரு கொள்கையில கிடைக்காது. இவ்வாறு தான் பரந்த நிலைமையில மார்க்கம் இருக்கின்றது. ஆனா அடிப்படையான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையான விடயங்களை ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் முடிவு செய்யக்கூடாது, நான் இருக்கக்கூடிய கொள்கையில இதுதான் சரி, மற்றவர்கள் பாத்திலில் இருக்கிறார்கள் என்பதாக முடிவு கட்டக்கூடாது. அவர்களை பற்றி கெட்ட எண்ணங்கள் கூட எண்ணக்கூடாது. அவர்களை பற்றி பொறாமையாக மனசுல வரக்கூடிய வேதனைகளை வெளிப்படுத்தி அவர்களை மோசமானவர்கள் என்பதாக அவர்களை பற்றி கெட்ட விதத்துல பேசுவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அவர்கள் செய்வதில் அவர்கள்தான் அவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டி இருக்குதே தவிர நாங்கள் இருப்பது ஹக்கில் இருக்கிறோம், அவர்கள் பாத்திலில் இருக்கிறார்கள் என்று எங்களால் முடிவு கட்ட முடியாது. மனிதர்கள் என்ற அடிப்படையில் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் செய்யும் பிழைகள் அது அந்த இயக்கத்தை சாராது, அந்த மனிதனையே சாரும். சில தவறுகள் செய்வதனால ஷைத்தான் எங்களுடன் விளையாடி அவர்கள் இருக்கக்கூடியவைகள் அனைத்துமே பாத்திலானது, பிழையானது என்பதாக ஷைத்தான் எங்களை வார்த்தையால வழிகெடுக்க வைத்து விடுவான். அதனால மிகவும் யோசனையாக எங்களுடைய அமல்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாங்கள் செய்வது எங்களுக்கு தான், எங்களுடைய ரப்புக்குத்தான், எங்களோட அல்லாஹுக்குத்தான், எங்களோட ரஹ்மானுக்குத்தான். அது அல்லாஹ்விடத்துல கபூலாகணும். இதை நான் அல்லாஹு அடையுறதுக்காக வேண்டி நான் ஒரு கொள்கையில சேர்ந்திருக்கிறேன், இதனால மற்ற கொள்கைகள் பிழை என்பதாக நாங்க முடிவு கட்டக்கூடாது. அதோட இப்ப நாங்க யோசிக்கணும், நான் இருக்கக்கூடிய இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒரு ஆலிம் அவர் கூறும் பொழுது சொன்னார், இவர்கள் இந்த கொள்கையில் இருக்கிறார்கள், இது பாத்திலா ஹக்கா அல்லது ஹக்கானவர்களா, இவர்கள் பிழையானவர்கள் தானே என்பதாக கேட்ட நேரத்துல ஹக்கையும் பாத்திலை முடிவு செய்வது நீங்கள் அல்ல, நீங்கள் எதில் இருக்கிறீர்களோ அதில் பரிபூரணமாக சொல்லப்படக்கூடியவைகளை சரியாக கேட்டு சரியாக நடந்து கொள்ளுங்கோ. இதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்குதே தவிர வேறு எதிலும் நீங்கள் வெற்றியை அடைய முடியாது. சொன்ன பிரகாரம் செய்ய பழகுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி தந்தாங்க. சில இயக்கங்கள் அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய கொள்கையில் அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். அந்த கொள்கையே கபூல் செய்வான் என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கபூல் செய்வான் என்பது இல்லை. கொள்கையை கபூல் செய்வான், ஆனா இருக்கக்கூடிய எல்லாரையும் அல்லாஹ் கபூல் செய்வானான்னு கேட்டா அவருடைய நிலைமையை வைத்து அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். சில கொள்கையே அல்லாஹு தஆலா கபூல் செய்ய மாட்டான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிலர்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். அது அல்லாஹுடைய புறத்தில் உள்ளது. அதனால் உங்களுடைய அமல்களை வீணாக்கி கொள்ள வேண்டாம். மற்றவர்களை பார்த்து ஏளனமாக கருதுவது, நாங்க ஹக்கில் இருக்கிறோம் அவர்கள் பாத்திலில் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏளனமாக பேசுவதோ கதைப்பதோ மனசால நினைப்பதோ பெரிய நஷ்டத்தை எங்களுக்கு விளைவிக்கும் என்பதை நாங்க எல்லாரும் கட்டாயம் கவனமாக இந்த விஷயத்துல எங்களோட வாழ்க்கையில பேச்சில இருந்து செயல்கள்ல இருந்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானா. ரெண்டாவது விடயம், பிஸ்மில்லால அகீதாவுக்கு பின்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையில பிஸ்மில்லாக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை அர் ரஹ்மான் அர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றது, ரஹ்மான் என்று சொன்னா அளவற்ற அருளாளன், ரஹீம் என்றா நிகரற்ற அன்புடையோன் என்று நாங்க பொதுவாக எல்லாரும் வார்த்தையில இதுக்கு கருத்து இதுதான். அளவற்ற அருளாளனாகிய நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்பதாக நாங்க இந்த வார்த்தைக்கு தமிழ்ல எல்லாரும் பொதுவாக கருத்து சொல்லுவோம். அப்ப இந்த ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை ரெண்டும் இதில் இடம்பெறுது. ரஹ்மான் என்ற வார்த்தையிட அடிப்படை வார்த்தை ரஹ்மத், ரஹீம் என்ற அதனுடைய வார்த்தையிட அடிப்படை வார்த்தையும் ரஹ்மத் தான். ரெண்டும் ரஹ்மத் என்ற வார்த்தையிலிருந்தான் ரஹ்மானும் ரஹீமும் வந்திக்குது. இந்த ரஹ்மத்தை தான்
அல்லாஹுடைய ரஹ்மத் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அல்லாஹுடைய ரஹ்மத்துண்டா இரக்கம். அல்லாஹுடைய இரக்கம் என்று நாங்க சொல்லுவோம். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் பாலிப்பானாக என்பதாக எல்லாம் நாங்க இந்த வார்த்தைக்கு சொல்லுவோம். இந்த ரஹ்மத்தை நாங்க விளங்காம ரஹ்மான விளங்க முடியாது. இந்த ரஹ்மத்தை நாங்க விளங்காம ரஹீம சரியாக விளங்க முடியாது. இதனுடைய அடிப்படை ரஹ்மத். இந்த ரஹ்மத்தை பத்தி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? இந்த ரஹ்மத்தை பத்தி விளங்கினா ரஹ்மான் யாரு, ரஹீம் யாரு என்பதாக விளங்கும். அப்ப நாங்க சூரத்துல் ஃபாத்திஹால ஓதக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில அதனுடைய உள்ரங்கம், அதனுடைய அடிப்படை என்ன என்பதாக எங்களுக்கு விளங்கும். இதை நாங்க விளங்குறது ஆக கடமையாக. அல்லாஹு தாலா குர்ஆன்ல ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்கிறான். 200 இடங்கள்ல மட்டும் அல்லாஹு தாலா ரஹ்மான் என்ற வார்த்தைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாத வேற இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரஹீம் என்ற வார்த்தைய 113 இடங்கள்ல இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தை இல்லாத வேற இடங்கள்ல சொல்றான். அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 114 இடங்கள்ல வருது. அதுல வேறையாக ரஹீம் என்ற வார்த்தை 113 இடங்கள்ல வருது. அல்லாஹு தஆலா இந்த ரஹ்மத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி வர்ணிக்கிறான் என்றதை நாங்க விளங்குவோம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மனிதனுக்கு மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ற விதத்துல தான் அல்லாஹு தஆலா சொல்லுவான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர். இதை விளங்கிக் கொள்றதுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்க லேசாக்கி வச்சுக்கிறோம், இந்த குர்ஆனை லேசாக்கி வச்சுக்கிறோம். இதை ஒரு டீப்பான ஒரு விஷயம், இதை விளங்கிக் கொள்ள கஷ்டம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனை வச்சு இல்ல, எல்லாரும் வாசிச்சா அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்துல தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அதுல அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுதோ, ஆலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக நபியே நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம். ரஹ்மத்தாக ஆலத்துக்கு அனுப்பி இருக்கிறோம். ஆலம் என்று சொல்றது அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாத்துக்கும் சொல்றது ஆலம் என்ற வார்த்தை. அப்ப அல்லாஹு தஆலா நபி எப்படி ஆக்கிக்கிறான்? ரஹ்மத்தன் லில் ஆலமீன். ஆலத்தார்களுக்கு ரஹ்மத்தானவராகத்தான் அல்லாஹு தஆலா நபி அனுப்பியிருக்கிறான். இரக்க சுபாவத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த இரக்கம் எவ்வளோ கொண்டு சொன்ன ஹதீஸ்ல வந்து இருக்குது. ஒரு முறை ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய 2 மகன்மார்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவருக்கும் நபி அவர்கள் வந்து பேரப்புள்ள 2 பேரை முத்தமிட்டாங்க. ஒருத்தரை நெத்தியில முத்தமிட்டாங்க, 2வது கழுத்துல முத்தமிட்டாங்க. இதை முத்தமிட்ட நேரத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க வாப்பா கேட்டாங்க, நீங்க ஏன் 2 பேருக்கு ஒருத்தருக்கு நெத்தியிலையும் இந்த வாயிலையும் வாயிலையும் அடுத்த கழுத்திலையும் முத்தமிட்டீங்க என்பதாக கேட்டாங்க. சொன்னாங்க, ஒருத்தர் நெஞ்சை கொடுக்கப்பட்டு மௌத்தாகுவாரு, இன்னொருத்தர் கொலை செய்யப்பட்டு மௌத்தாகுவாரு என்பதா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அப்ப அந்த நேரத்துல ஒவ்வொரு நபிமாருக்கு அல்லாஹு தஆலா ஒரு துஆவை கொடுத்திருக்கிறான். அந்த துஆவை அல்லாஹு தஆலா கட்டாயம் கபூல் செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நைல் நதியில போறதுக்கு முன்னால அந்த துஆவை கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஞ்சர்ல வச்சு நெருப்புல போடுற நேரத்துல அந்த துஆவை கேட்டாங்க. ஒவ்வொரு நபிமார்கள் அதை அந்தந்த சந்தர்ப்பத்துல பாவிச்சு கொண்டாங்க. ஒரு நபி மரத்துள்ளுக்கு அவர் போய் உதவி கேட்டாரு, அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாரு, அந்த நேரத்துல அந்த நபி அந்த துஆவை கேட்டாரு. இந்த நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு துஆவை தந்திருக்கிறானே, அந்த துஆவை இவங்க 2 பேருக்காக வேண்டி கேளுங்களே என்பதாக கேட்டாங்க. அவங்க ஒரு தாய் தானே, பிள்ளைக்கு இப்படி நடக்க போகுது தானே என்ற இரக்கத்துல கேட்டாங்க. அதை விட இரக்கமான இந்த நபி சொல்றாங்க, பேர புள்ளன்னு சொன்னா அது பேரானந்தம் என்று சொல்லுவாங்க. பிள்ளைகள்டா ஆனந்தம்டா, பேர பிள்ளைகள்டா பேரானந்தம் என்று சொல்லுவாங்க. அப்ப அவங்க எவ்வளவு யோசிக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க, இந்த துஆவை நான் கியாமத்து நாள்ல என் உம்மத்துக்காக வேண்டி வச்சிருக்கிறேன் என்று சொன்னாங்க. அவ்வளவு இரக்கமுள்ள நபி.
எல்லா நபிமார்களும் உம்மத்தி உம்மத்தி என்று கேட்காம யா நப்சி யா நப்சி. அவங்களோட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க யா நப்சி, ஏண்ட நிலைமை அவருடைய நிலைமையை யோசிச்சு அவர் யா நப்சின்னு டீப்பாரு. அந்த நேரத்துல நபி அவங்க யா உம்மத்தி, ஏண்ட உம்மத்தினருக்கு யா அல்லாஹ் இவங்களோட கஷ்டத்தை நீக்கிறே என்பதாக கேட்பாங்க. அவ்வளோ இரக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். நபிக்கு கொடுத்த இரக்கத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை பார்த்தா எல்லாருக்கும் விளங்கும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை கேட்டு இருக்கிறேன். அல்லாஹு தஆலா 100 இரக்கத்தை ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா படைத்தான். 100 ரஹ்மத்தை படைத்த நேரத்துல அதில் அல்லாஹு தஆலா 99 ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா மறுமையில பாவிப்பதற்காக வேண்டி வைத்து விட்டு பூமியில அல்லாஹு தஆலா ஒரே ஒரு இரக்கத்தை ரஹ்மத்தை மாத்திரம் பூமிக்கு அனுப்பினான். 99% ஆகிரால பாவிப்பதற்கு அல்லாஹ் வச்சுட்டு ஒரே ஒரு இரக்கத்தை மட்டும் இந்த பூமிக்கு இறக்கினான். அதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வமின் தாலிகல் ஜுஸ், இந்த இரக்கம் இந்த 1% இதன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் ஒன்று கொண்டு இரக்கம் காட்டிக்கொண்டே இருக்குது. நாங்க பார்க்கிறோம், தாய் பிள்ளைக்கு, பிள்ளை தாய்க்கு, சகோதரனுக்கு, சகோதரிகளுக்கு, தன்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, தனது பிள்ளைகளுக்கு எவ்வளவு இரக்கம் காட்டுறாங்க என்பதாக எங்களுக்கு பார்க்கலாம். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு கொண்டு சொன்னா ஒரு குதிரை தனது அடிக்கால கீழே வைக்கிற நேரத்துல அந்த புல்ல மிரிப்படாம இருப்பதற்காக வேண்டி ஹஷ்யத அன் துஸீபஹு, அப்படி மிரிப்படாம இருக்கிறதுக்காக வேண்டி புல்லைக்கு மிரிப்படும் என்று சொல்லி காலை பார்த்து வைக்கிற கூடிய அந்த இரக்கத்தன்மையும் அல்லாஹ்தான் அந்த ஒரே ஒரு %லேருந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தாயும் தனது பிள்ளையை பாதுகாக்கக்கூடியதை நாங்க இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு இரக்கத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறான். அதுல இருக்கக்கூடிய எல்லா ஹல்குகளும் அல்லாஹுடைய எல்லா படைப்பினங்களும் இரக்கம் காட்டி கொண்டிருக்குது. அது அந்த 1%ல இருந்து. அப்ப அல்லாஹு தஆலா எவ்வளவு இரக்கமானவன் என்பதை எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். ரெண்டாவது அல்லாஹு தஆலா, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, உங்களுக்கு அல்லாஹு தஆலா உங்கள்ல இருந்தே ஒரு ரசூலை அல்லாஹு தஆலா அனுப்பினான். எங்களுடைய நபியை பத்தி அவருடைய இரக்கத்தை பத்தி அல்லாஹு தஆலா இங்க விளங்கப்படுத்துறான். சொல்லும் பொழுது அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், துன்பப்படுற நேரத்துல அவர் கடினமாக இருக்க மாட்டாரு என்பதை சொல்லிட்டு, ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், அவர்கள் மோமின்களுடைய விடயத்துல அக்கறையாக மிகவும் பேணுதலாக மிகவும் கரிசனம் காட்டக்கூடியவராக இருப்பார் என்பதாக சொல்லிட்டு, ரഊஃபுர் ரஹீம், மிகவும் இரக்கமுடையவராகவும் மிகவும் கருணை உடையவராகவும் நபி அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத்தில இருந்து ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், இந்த மூமின்களோட நீங்க இரக்கம் காட்டுறீங்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில இருந்து தந்ததனால தான் நீங்க இந்த உம்மத்தினர்களோட இரக்கம் காட்டுகிறீர்கள். தாயிஃப்ல இருந்து வரும் பொழுதோ 2 பக்கத்தாலையும் இருந்து கல்லால் அடிக்கிறார்கள். அடிச்சு ரத்தம் பீரிட்டு பாஞ்சி அப்படி ஓடி வந்து கால்ல ஸ்லீப்பர்ல அப்படி ஒட்டி கொள்ற அளவுக்கு இருக்கிற நேரத்திலையும் மலக்குகள் வந்து நபிட்ட கேட்கிற நேரத்துல இவங்களுக்கு வேதனை கொடுக்கவான்னு சொல்ல கொள்ளையும் கூட அந்த நேரத்திலையும் அந்த நபி கேட்டது என்ன, யா அல்லாஹ், ஏண்ட பலஹீனத்தை நான் உன்னிடத்துல முறையிடுகிறேன். அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي, நான் இவர்களுக்கு எப்படி சொல்லணும் என்று நான் விளங்கி கொள்ளக்கூடிய விளக்கத்துல குறைய நான் உன்னிடத்துல முறையிடுகிறேன் என்று சொல்லி நபி அவங்க தன்னைத்தானே சொல்லி கொண்டாங்களே தவிர கோபம் வந்து யா அல்லாஹ் இவர்களை அழித்து விடு, உனது நபிக்கு அநியாயம் செய்கிறார்கள் என்று சொல்லல. அதனாலதான் நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம், அந்த தாயிஃப்ல இருந்து மக்கள் இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு ஹரத்துல தொழிக்கக்கூடிய இமாம்கள் கூட அந்த தாயிஃப்ல இருந்து உருவாகிய வரலாறை நாங்க கேள்விப்படுகிறோம். தவறி ஒரு பத்வா செய்திருந்தால் அந்த இரக்கம் இல்லைன்னு சொன்னா
இன்றைக்கு எத்தனையோ விடயங்கள் இல்லாமலாக இருக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களைய பத்தி சொல்லும் பொழுதோ, மனிதர்கள் கஷ்டத்துல, சஞ்சலத்துல, பாவத்துல, தனக்கு தெரியாம தானே அநியாயத்துல விழுந்து கொண்டோ சஞ்சலப்பட்டு கொண்டோ அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா, இதுக்கு பிறகும் நான் போய் என்னைய அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா என்ற பெரிய ஒரு சஞ்சலத்துல ஒவ்வொரு மனிதனும் இருக்கக்கூடிய நிலைமையை நாங்க பார்க்கிறோம். இதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியை நீ கூறுவீராக, குல் யா இபாதியல்லதீன ஸரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். எனது அடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், நபிகிட்ட சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்க, நான் சொல்ற விஷயத்த சொல்லுங்க, எனது அடியார்களே, அல்லதீன ஸரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட அப்படியான எனது அடியார்களை பார்த்து சொல்லுங்கோ. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனும் பகிரங்கமாக அல்லது தனக்கு மாத்திரம்தான் தெரியும் அந்த செய்த பாவங்கள் எத்தனையோ விதமாக செஞ்சுட்டு பள்ளியின் பக்கமே வராம, இதுக்கு பிறகும் நான் பள்ளிக்கு போய்த்து என்னை ஏற்றுக்கொள்வானா, இதுக்கு பிறகும் என்னை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா, நான் செஞ்ச பாவத்துக்கு இதுக்கு மன்னிப்பே ஈக்காதே, அவ்வளோ பாவம் செய்திருக்கிறேனே, என்னைய மாதிரி ஒரு மனிதன் இருப்பானா என்பதாக யோசிச்சு தனக்கு தானே நொந்து கொண்டு வாழக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்திலிருந்து நீங்க நிராசை அடையவானும். அல்லாஹ் உங்களோட எவ்வளவு இரக்கமாகிறான், நீங்க நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஹதீஸுல் குத்ஸில இருக்குது, அல்லாஹ் சொல்வதாக நபி அவங்க சொல்றாங்க, யா இபாதி லவ் பலகத் ذுனூபுக அனான ஸமா ثم استغفرتني لغفرت لك ما كان منك ولا أبالي. அடியானே, யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகன் எங்களைய பார்த்து சொல்றான், லவ் பலகத் ذுனூபுக அனான ஸமா, வானத்திட உச்சி அளவுக்கு நீ பாவத்தை செய்திருந்தால், உண்ட பாவம் செய்து 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 எவ்வளவுக்கு மீறிடுச்சுன்னு சொன்னா, வானத்தின் உச்சை அடையும் அளவுக்கு நீ பாவம் செய்துட்டு, சும்மஸ்தக்ஃபர்தனி, நீ என்னிடத்துல மன்னிப்பு கேட்டால், லகஃபர்து லக மா கான மின்க வலா உபாலி, நீ இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாயே என்று சொல்லி நான் பொருட்படுத்த மாட்டேன், வலா உபாலி, நான் உன்னைய பொருட்படுத்த மாட்டேன், எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். இதுதான் அல்லாஹுடைய இரக்கம். இந்த ரஹ்மான் இந்த ரஹீமை தான் நாங்க விளங்கணும். இந்த ரஹ்மான் இந்த ரஹீமை தான் நாங்க விளங்கணும். இது ரெண்டும் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா, இந்த தன்மைகளை அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அல்லாஹு தஆலா எங்களோட ஹல்குகளுக்கு தந்திருக்கிறான், எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்க அதுல இருந்து கொஞ்சமாவது எடுத்துக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புள்ளைய கண்டோன்னே அவங்கள மோந்து கொண்டாங்க. ஒரு சஹாபி சொல்றான், யா ரசூலல்லாஹ், 8 பிள்ளையோ அல்லது 10 பிள்ளையோ இருக்கக்கூடிய ஒரு சஹாபி சொல்றா, யா ரசூலல்லாஹ், இது வரையில நான் இந்த புள்ளைய ஒரு நாளும் மோந்தது கிடையாது. நபி அவங்க சொன்னாங்க, யார் இரக்கம் காட்ட மாட்டாங்களோ அல்லாஹும் அவருக்கு இரக்கம் காட்ட மாட்டான். அப்ப எங்கள்கிட்ட இரக்கம் என்ற தன்மை இருக்கணும். விசேஷமாக பெற்றோர்கள், அதிலும் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு இரக்கத்தை உள்ளுக்கு அடக்கி வைத்துக் கொள்வோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை இல்லை. நாங்க அவங்களுக்கு இரக்கத்தை வெளிரங்கமாக காட்டணும். அதில் அவர்கள் உற்சாகம் கொள்வார்கள், அவர்கள் தைரியம் கொள்வார்கள். இந்த இரக்கம் காட்டுறது இந்த ஏசியா கண்ட்ரி மக்கள்கிட்ட தான் இந்த பழக்கம் அதிகமாக இருக்குது. பெற்றோர்கள்ல தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுறது குறைவு. அந்த இரக்கத்தை நாங்க வெளிரங்கமாக காட்ட வேண்டும். அது இந்த எல்லை மீறி காட்டுறதில்லை. இரக்கம் ஏண்ட பெற்றோர் என்னையோட இரக்கமாக இருக்கிறார்கள் என்று வெளிரங்கமாக தெரிஞ்சு கொள்ளணும். எவ்வளவுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் என்றா, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள்மார்களுடைய கைகளை பிடித்து முத்தமிடுவார்கள். தனது மகள்மார்களுடைய கைகளை பிடித்து இப்படி முத்தமிடுவார்கள். இந்த இரக்கத்தை நாங்க வெளிரங்கமாக காட்டுவோம். இந்த இரக்கம் எங்கள்கிட்ட பிரதிபலிக்கணும். எங்களோட குடும்பங்கள்ல எங்களோடு இருக்கக்கூடியவர்கள், அண்டை வீட்டார்கள், அவங்களுக்கு ஹதியாக்கள், கிஃப்ட்கள் கொடுக்கப்படணும். யாரும் தெரிந்தோ தெரியாதோ இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, இரக்கத்தை நாங்க காட்டணும்.
அதுக்குன்னு சொல்லி வேலண்டைன் டேஸ் என்று சொல்லி நாங்க இரக்கங்களை காட்டிடப்படாது. எல்லை மீறி இரக்கம் காட்டுறது, மார்க்கத்துக்கு மாற்றமான விடயங்கள் இரக்கம் காட்டுறது, இது தடை செய்யப்பட்டு இருக்குது. எங்களுக்கு கூடாத முறையில, மார்க்கத்துக்கு மாற்றமான முறையில இரக்கம் காட்டுறத எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. அதே நேரத்துல அல்லாஹு தஆலா முதலாவது அர்ஷ படைத்தான். அர்ஷ படைச்சன்னு அதில் அல்லாஹு தஆலா அவனுடைய கிதாபை விரிச்சு பேனைக்கு சொன்னான் எழுது என்பதா. முதலாவது படைச்சது அல்லாஹ் அர்ஷ. அதுக்கு பின்னால ஒக்தோப் அந்த பேனைக்கு சொன்னான் எழுது என்பதா. அது முதலாவது எழுதிய வார்த்தை என்னண்டா, இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, எனது இரக்கம் என் கோபத்தை விட முந்திரிச்சு என்பதாக எழுதப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய முஹப்பத் கூட என்பதாக எழுதப்பட்டுச்சு. 99% அல்லாஹு தாலா மறுமை நாள்ல வச்சிருப்பான். அவ்வளோக்கு அல்லாஹு தாலா இரக்கமானவன். அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் நபி அவங்க சொன்னாங்க, யார் இரக்கம் காட்டுவார்களோ அல்லாஹு தாலா அவருக்கு இரக்கம் காட்டுவான். ஆரம்ப பாடத்துல சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ்ன்ற வார்த்தைய பிஸ்மில்லான்ற வார்த்தைய, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தைய அதிகமாக நீங்க சொல்லுங்கோ. ஏன்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல அல்லாஹுக்கு எங்களோட முஹப்பத் உருவாகும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கும். மல்லா யர்ஹம் லா யுர்ஹம் நபி அவங்க சொன்னாங்க, யார் இரக்கம் காட்ட மாட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹும் அவர்களுக்கு இரக்கம் காட்டப்பட மாட்டாது என்பதாக சொன்னாங்க. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹக்கத் முஹப்பதி லில் முத்தஹாப்பீன ஃபிய, என்னுடைய விடயத்துல யார் ஒருவருக்கொருவர் முஹப்பத் வைத்துக் கொள்வார்களோ எனது முஹப்பத் இரக்கம் அல்லாஹுக்கு கடமையாகிவிட்டது என்பதாக சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, சொன்னாங்க வஹக்கத் முஹப்பதி லில் முத்தஜானிஸீன ஃபிய, எனக்காக வேண்டி ஒருத்தருக்கொத்தர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களே, இப்படியான மஜ்லிஸ்கள் நல்ல விடயங்கள்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களே, இவர்களுக்கு முஹப்பத் காட்டுறது, இரக்கம் காட்டுறது அல்லாஹுக்கு கடமையாகி விட்டது என்பதாக சொன்னாங்க. வஹக்கத் முஹப்பதி லில் முத்தஸாபிரீன ஃபிய, எனக்காக வேண்டி ஒவ்வொருத்தர் சேர்ந்து கொள்கிறார்களே, ஜியாரத் செய்து கொள்கிறார்களே, இவர்களுக்கு முஹப்பத் காட்டுவது எனக்கு கடமையாகி விட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்களும் எங்கட குடும்பங்களோட ஒரு 4வது கிழமையில ஒன்று சேரணும். எங்களோட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிமார்கள் அவங்களுடைய குடும்பங்கள் சேர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை நாளோ, வெள்ளிக்கிழமை பகல் சாப்பாடு நேரமோ அல்லது ஒரு லீவ் நாளோ பிடிச்சி நாங்க எல்லாரும் பேசி எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், முஹப்பத்தை வெளிக்காட்டணும். அந்த நேரத்துல நாங்க எங்கட கிஃப்டுகளை, எங்கட ஹதியாக்களை ஒருத்தருக்கு மாத்தி நாங்க கொடுத்து கொள்ளணும், எங்கட முஹப்பத்துகளை நாங்க உருவாக்கி கொள்ளணும். இந்த விடயத்தை தான் அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற சிஃபத்துல இருந்து, இந்த தன்மையிலிருந்து அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட விரும்புகிறார். அதே நேரத்துல சொன்னாங்க, வஹக்கத் முஹப்பதி லில் முத்தபாதிலீன ஃபிய, எனக்காக வேண்டி ஒருத்தர் உதவி செய்து கொள்கிறார்கள். ஒருத்தர் திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு, அந்த நேரத்துல நாங்க போய் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையானவைகளை உதவி செய்யணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளை கண்டு விளங்கி நாங்க என்ன செய்யணும், எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் சேர்ந்தாது அவர்களுக்கு உதவி செய்யணும். இந்த உதவி செய்யறது என்று சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இப்படியான உதவி சேர்ந்து கொண்டு உதவி செய்கிறார்களே, இவங்களோட முஹப்பத் வைக்கிறது அல்லாஹுக்கு கடமையாகி விட்டது என்பதாக சொன்னார். அவ்வளோக்கு ஆக முக்கியமானது. அதே நேரத்துல நாங்க பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு பனி இஸ்ராயேல்ல ஒரு பெண்மணி, ஒரு நடத்தை மோசமான ஒரு பெண்மணி ஒரு நாள் போகும் பொழுதோ ஒரு கிணற்றடியில ஒரு நாய் சுத்தி கொண்டிருக்குது. இதை பார்த்த நேரத்துல அந்த பெண்மணிக்கு விளங்கிருச்சு, இந்த நாய் தண்ணிய தேடுது என்பதா. அது சுத்தி கொண்டிருக்குது, கிணற்ற சுத்துதோ, உடனடியாக தனது காலில் வைக்கக்கூடிய ஷூவை கலட்டி அப்படியே அந்த தண்ணி உள்ளுக்கு போட்டு அந்த ஷூல நிறைஞ்ச தண்ணியை எடுத்து அப்படியே கொடுக்கிறான். செஞ்சது இது மட்டும்தான். ஆனா ஆக மோசமான பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபகுஃபிர லஹு பிஹி, இந்த செஞ்ச அந்த ஒரு கால்நடை
அந்த நாய் என்று சொல்றது நாங்க ஒரு வகையில நஜீஸ் என்பதாக மார்க்கத்திலே நாங்க சொல்லுவோம். அதுக்கு அந்த தண்ணி கொடுத்த ஒரே ஒரு காரணத்தினால அல்லாஹு தாலா அந்த பெண்மணியை மன்னித்து விட்டான் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அப்ப நாங்க யோசிக்கணும், எங்களோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கிறார்கள். நீங்க போய் பார்க்கலாம், எல்லாரும் கண்டிருப்பீர்கள். உங்களோட வீட்டுகள்ல சுத்தியும் இருப்பார்கள், பார்த்தா நல்லவர்கள் மாதிரி இருப்பார்கள். 2 நாள் சாப்பிட்டு இல்லாம இருப்பார்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு, அவர்களுடைய மெடிசின்களை பார்க்கறதுக்கு, அவங்களுடைய நோயை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. தேடி போய் நாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். அதே நேரத்துல இந்த சூரத்து ரஹ்மான்ன்றதுல உங்களுக்கு தெரியும், ரஹ்மான் என்று சொல்லி ஒரு தனி சூறாவே அல்லாஹ் தாலா இறக்கியிருக்கார். அடுத்தது பிஸ்மில்லாஹுக்கு பொறவு அல்லாஹு தாலா பாவிச்ச வார்த்தையில் அதிகமான வார்த்தை ரஹ்மான் தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையே குர்ஆன்ல 114 இடங்கள்ல வருது. ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அர் ரஹ்மான் அர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னால பாருங்க, அல்லாஹுடைய பேருக்கு பின்னால ரஹ்மான் இருக்கும். இந்த ரஹ்மானுடைய வார்த்தைக்கு கருத்து என்ன? இந்த ரஹ்மானுடைய வார்த்தைக்கு கருத்து என்னன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அனைத்து மனிதர்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இரக்கம் காட்டக்கூடியவன். அதுல அல்லாஹு தாலா இந்த இடத்துல இப்படி சொல்லப்படல, அல்லாஹு தாலா மூமின்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் இரக்கம் காட்டுவான் என்று. ஆனா இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை இது அல்லாஹு தாலா பரவலாக யார் என்ற விதிவிலக்கு இல்லாம எல்லாத்துக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன்றதுதான் ரஹ்மான். அல்லாஹுடைய பேர்ல, அல்லாவா சொல்லக்கூடிய பேர்கள்ல 2 பேர்கள் அல்லாவுக்கு மிச்சம் விருப்பம் என்பதாக சொன்ன நேரத்துல, நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறண்டா அஹப்புல் அஸ்மா இலல்லாஹ், பேர்கள்ல ஆக விருப்பமான பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். ரஹ்மான் என்ற வார்த்தையும் அல்லாஹுடைய வார்த்தைக்கு ஓட சேர்த்து அப்துன்ற வார்த்தையை சொல்லக்கூடியது. அப்துக்கு பிறகு அல்லாஹ், அப்துக்கு பிறகு ரஹ்மான். அவ்வளோ ஆக முக்கியமான வார்த்தை. ஆனா ரஹ்மான் என்று மாத்திரம் யாருக்கும் பேர் வைக்க முடியாது. அது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமான வார்த்தை. பரவலாக அது யஹூதியா இருக்கலாம், நசாராவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், மஜூசியா இருக்கலாம், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த ஜீவராசியாக இருக்கலாம், அது பறக்கக்கூடிய பறவைகளாக இருக்கலாம், ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வினங்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், மனிதர்களுக்கே மோசடி செய்யக்கூடியதாக இருக்கலாம், அவைகளும் அவைகளுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுது. அவைகளுக்கு தேவையான எல்லா வகைகளையும் அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். இப்படியான ஒரு வார்த்தை தான் ரஹ்மான் என்றது. அந்த ரஹ்மான் என்ற வார்த்தை ஆக முக்கியமான வார்த்தை. அதே மாதிரி ரஹீம் என்று சொல்லக்கூடியது, இந்த ரஹீம் என்றது வக்கான பில் முஃமினீன ரஹீமா, கியாமத்து நாள் அல்லாஹு தாலா எங்களுக்கு தெரியும் 99 இரக்கத்தை அல்லாஹு தாலா காட்டுவான் என்பதாக சொல்கிறானே, அதுல ஒன்றுதான் இந்த ரஹீம் என்ற வார்த்தை. ரஹீம் கியாமத்து நாள்ல இந்த உலகத்திலேயும் அல்லாஹு தாலா இரக்கம் காட்டுவான். ஆனா மறுமையில விசேஷமாக மூமின்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடியவன். இதுக்குதான் ரஹீம் என்று சொல்றது. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கொள்ள இவ்வளவு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிக்குது என்பதை நாங்க விளங்கி கொள்ளணும். கியாமத்து நாள்ல ஒரு மனிதர் எல்லாம் முடிவு செய்யப்பட்டவர் நரகம் போவார் என்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த நேரத்துல அந்த மனிதர் என்ன செய்வாரு? நீ நரகம் போ என்பதாக முடிவு செஞ்ச நேரத்துல அவர் கொஞ்சம் தூரம் நடந்த அப்படி திரும்பி பார்ப்பார். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்ப்பாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்ப்பார். அல்லாஹ் இதை அவதானிப்பான். திருப்பி கூப்பிடுவான், வா என்பதா. ஏன் இடையில போகணும்னு என்னை திரும்பி பார்த்தாய்? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு திரும்பி பார்த்தாய்? அந்த நேரத்துல அந்த மனிதர் சொல்லுவாரு, யா அல்லாஹ், நான் திரும்பி பார்த்தேன், உன்ட இரக்கம் என் பக்கம் பற்றுமோன்னு நினைச்சு நான் உன்னைய பார்த்தேன் யா அல்லாஹ். இதை மட்டும்தான் நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த வார்த்தையை கேட்டோன்னே அல்லாஹ்வுக்கு இரக்கம் வந்து சொல்லுவான், நீ சொர்க்கம் போ என்பதா. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இடம்பெற்று இருக்குது. நீ நரகம் என்பதாக முடிவு செஞ்சு மலக்குகள் வந்து அவரை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் நரகத்துல போடணும். மல்லாக்கு போட்டு இழுத்து கொண்டு போவார்கள், மூக்குகள் தேஞ்சு கொண்டு போகும் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த நேரத்துல நீ நரகம் போன்று சொல்லும் பொழுதோ அந்த மனிதர் விரண்டோடுவார் நரகத்தின் பக்கம்.
ஓடுறத பார்த்து அல்லாவே ஆச்சரியப்படுவான். சொல்ல அவனை நிப்பாட்டப்படும். திருப்பி கூப்பிட்டு, ஏன் நீ இப்படி ஓடுறாய் நரகத்துக்கு? யா அல்லாஹ், உலகத்துல வாழும் பொழுதுதான் உன்ட சொல்ல கேட்டு நடக்க கிடைக்கல, இதையாச்சும் கேட்டு நடப்போமே என்று யோசிச்சுதான் நான் ஓடினேன் என்பதாக சொல்லுவான். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய இரக்கம் வந்துடும். சொல்லுவான், இவன் ஏண்ட பேச்சு இங்கேயாச்சும் கேட்டானே சொல்லி நீ சொர்க்கம் போ என்பதாக சொல்லுவான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அப்படியான அல்லாஹுடைய இரக்கத்துடைய சிஃபாத்துகள்ல எங்களை உட்படுத்தி இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அல்லாஹுடைய இந்த பெரும் தன்மைகளை விளங்கி அதனுடைய சிஃபத்துகளை அதனுடைய தன்மைகளை எங்கட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் நடந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தஃப்சீருடைய பாடம் நடக்காது. அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் தஃப்சீருடைய பாடம் நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.